அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரை 38 மாவட்டத்திற்கும் தனித்தனியாக மாவட்ட வாரியாக வரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 மாவட்டத்திற்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்கு வரும், எப்போ இருந்து ரிசல்ட் வரும் அப்படின்ற தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. 20ஆம் தேதிக்கு மேலே தான் ரிசல்ட் வரும், மற்ற மாவட்டங்களுக்கு முன்கூட்டியே ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்தவரை ஒன்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாக்கா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி மந்த் எண்டில் போடுவாங்க, மந்த் ஓப்பனிங்கில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். மந்த் ஓப்பனிங்கில் சில மாவட்டங்கள் ரிலீஸ் ஆகும், மந்த் எண்டில் சில மாவட்டங்கள் ரிலீஸ் ஆகும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி ரேஷன் ஷாப் ரிசல்ட் வெளியிட்ட போது எல்லா நாட்களையும் விட்டுருக்காங்க. மந்த் எண்டில் ரெகுலராக ஒரு 2 days 3 days ரிசல்ட் இருக்காது. அதுக்கப்புறம் அகைன் ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரும். ஒரே நாளில் 3 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் திருப்பம் ஒரு 1 week ரிசல்ட்டே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக 2 நாட்கள் 3 நாட்கள் 2 டிஸ்ட்ரிக் ஒரு டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி விட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்டு அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ரிசல்ட் டிலே ஆகும் அப்படின்னால யாரும் எதிர்பார்க்க வேணாம். ரிசல்ட் எந்நேரமும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். டெய்லி ஈவினிங் இல்லைனா மார்னிங், டெய்லி காலை மற்றும் மாலை இந்த 2 வேளையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ வேணால் வரலாம் ரிசல்ட் இது வரைக்கும் ரேஷன் ஷாப் போஸ்டிங்ஸை போடுறதுக்கு எந்த தடையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தடுத்து அப்டேட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அஃபிஷியலாகவும் எந்த நோ இஷ்யூஸ். ஸோ அதனால் ரிசல்ட் அப்படின்றது உறுதியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ தேர்வர்கள் டெய்லியும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி.